வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். ஏஆர் ரஹ்மான் அவர்களை பொறுத்தவரைய பொதுவாக எதுக்கும் பெருசாக உணர்ச்சி வசப்பட மாட்டாரு. மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ், அதிகம் பேச மாட்டாரு. அப்படிப்பட்ட ஒருவர் கோபிநாத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. விஜய் டிவி கோபிநாத் நீயா நானா அவருக்கு கொடுக்கப்பட்ட பேட்டியில அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி தக் லைஃப் அப்படின்னு கேட்டாரு. தக் லைஃப் நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு பயங்கர மூஞ்சியில பிரகாசமா ஒரு 1000 வால்ட் பல்பு போட்ட மாதிரி அப்படி பிரகாசம் ஆயிட்டாரு. பயங்கர ஹாப்பி ஆயிட்டாரு. பயங்கர எக்ஸைட்டடா இருக்கேன். கமல் சாருடைய இந்த ஸ்கிரீன் பிரசன்ஸே ஒரு மேஜிக் தான். மணிரத்னம் சார் ஒரு மேஜிக். ரெண்டு பேரும் சேர்றப்ப நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா ஐ ஆம் பிளஸ்ட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி அப்படின்ட்டாரு. ஸோ நிச்சயமாக படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அவர் சொல்றத வச்சு பார்க்குறப்ப படம் பிரமாதமாக வந்திருக்குன்னு தெரியுது. ஏன்னா படத்தை கமல் சார் பார்த்துட்டு சிம்புவுடைய நடிப்பு நல்லா இருக்குன்னு பாராட்டி இருந்தாரு. அதே நேரம் பெரியபாய் சம்பவம், பெரியபாயுடைய ஆர்ஆர் வெயிட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்ஆர் சாங்ஸ் எல்லாம் இந்த படத்துல சாங்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்கும்? ஏன்னா மணிரத்னம், ஏஆர் ரஹ்மான் அப்படின்னாலே எல்லா பாட்டும் ஹிட் ஆகும். 100% ஹிட் ஆகும் எப்பொழுதுமே. மணிரத்னம் கமல் ஒரு படம் தான் பண்ணியிருக்காங்க, நாயகன் மட்டும்தான். அந்த படத்துல பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட்டு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த 3 பேரை சேர்றப்ப எப்படி இருக்கும்? தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான 3 பேர், அதாவது தமிழ் சினிமாவை பேன் இண்டியன் சினிமாவை கொண்டு போனது 3 பேர். ஏக் துஜே கேலியே காலம், மொரச்சரித்திரா காலத்திலேருந்து கமல் அதை பேன் இண்டியன் சினிமாவை கொண்டு போனாரு. ரோஜா படத்துக்கு அப்புறமா மணிரத்னம் கொண்டு போனாரு. அதே ரோஜாலேருந்து ஏஆர் ரஹ்மான் அதுக்கப்புறம் ஹிந்தி படங்கள்லாம் பண்ணி அவர் ஒரு பேன் இண்டியன் மியூசிக் டைரக்டரா மட்டும் இல்லாமல் ஆஸ்கார் விருதெல்லாம் வாங்கி அவர் பேன் வேர்ல்டாவே மாறிட்டாரு. ஸோ அப்படி இந்த 3 பேரும் சேரும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு மேஜிக்கா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நம்ம எல்லார்ட்டையுமே இருக்கு. அந்த முதல்ல அவங்க இது பண்ண அந்த ஃபர்ஸ்ட் அந்த டீசர்லயே மிக சிறப்பா இருந்தது. அவருடைய இசை, கேமராவா ஒர்க்கா இருக்கட்டும், அது ரிவர்ஸ்ல பண்ணியிருந்தாங்க. அவர் டயலாகுமே அப்ப ரிவர்ஸ்ல தான் பேசியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி பிரமாதமா இருந்தது அந்த ஃபர்ஸ்ட் இது. அதுக்கு அதை கண்டினியூஸா அதை சொல்ற மாதிரி அடுத்தடுத்தும் அதே மாதிரியே இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆடியோ ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்காக வெயிட்டிங். லோகேஷ் கனகராஜ் எல்சியூ ஆரம்பிச்சாரு. அதுல முதல் படமாக விக்ரம் வந்தது. கைதி அண்ட் விக்ரம், அந்த கைதியை உள்ள கொண்டு வந்தார். எல்சியூல கைதியில உள்ள கேரக்டர்ஸ், டில்லி, இன்னும் சில கேரக்டர்ஸ்லாம் உள்ள கொண்டு வந்து அந்த கதையை சூப்பர்பா டெவலப் பண்ணி கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் லியோல கொஞ்சம் யூஸ் பண்ணாரு. அது பெருசா எடுபடலை. லியோ படமே செகண்ட் ஹாஃப் பயங்கர மகா மொக்க. அந்த படம் ஓடுனதே பெரிய பெரிய அதிசயம். ஓடுனுச்சு, வசூல் பண்ணிச்சுன்னு சொல்றாங்க. அது உண்மையான வசூலா என்ன நம்ம தெரியல. நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். இப்போ கூலிக்கு அப்புறமாக அவர் எல்சியூவை திருப்பி கொண்டு வர போறாரு. என்ன காரணம்னா இந்த எல்சியூல உள்ள கதையெல்லாம் சொல்லி ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும்ல. விக்ரம் விசஸ் ரோலக்ஸ், அதுல எப்படி விக்ரம் ஜெயிச்சாருங்கிறத காமிக்கணும்ல. ஸோ அதற்கு முதலா என்ன பண்றாரு அப்படின்னா கைதி 2 பண்ண போறாரு. கைதி 2 கார்த்தி, அதான் ஒரு டயலாக் வரும் அந்த படத்துல. நான் இப்ப பாக்குற தொழில் தான் உனக்கு தெரியும், 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னு தெரியாது இல்லை அப்படின்னு ஒரு டயலாக் வரும். அதை ஒரு ஓப்பன் எண்டா வச்சிருப்பாரு. ஸோ அதை பிளாஷ்பேக்கை வச்சு கதை பண்றாருன்னு நினைக்கிறேன். இதுல கமல் சார் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டதாகவும் அதுக்கு கமல் சார் ஓகே சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா கைதியில நம்ம விக்ரம்ல இவர் கார்த்தி டயலாக் பேசினாரு. அந்த படத்துடைய சில இதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு நமக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இவர் நம்ம எஸ்ஆர் பிரபு அந்த கைதி படத்துடைய ட்ரீம் வாரியர்ஸ் அவர் ஒத்துக்கிட்டாரு. அதே மாதிரி நம்ம சில கிளிப்பிங் யூஸ் பண்றதுக்கு நம்மளும் ஒத்துக்க போறோம். ப்ளஸ் கமல் சாரே நடிச்சு கொடுக்க போறாரு அப்படிங்கிறாங்க. கமல் சாரும் கார்த்தியும் பேசிக்கிற மாதிரி நேற்றுக்கு ஒரு ஸ்டில்லு பயங்கர பரபரப்பா சமூக வலைத்தளங்கள்ல வந்தது. ஸோ அது இன்னும் கொஞ்சம் அந்த பேச்சை அதிகப்படுத்தி இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி கார்த்திக்கு கமல் சார் ஒரு பாட்டு பாடி கொடுத்தாரு. அவருடைய மெய்யழகன் படத்துல ஒரு அருமையான பாட்டை பாடி கொடுத்தாரு. அந்த பாட்டு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அந்த படத்துக்கும் அந்த பாட்டு பெரிய அளவுல
உதவியா இருந்தது. அந்த படம் 2 ஆம்பளைங்க பேசுறதையே 3 மணி நேரம் யார் பார்க்கறதுன்னு கேட்டவங்களும் இருக்காங்க, அது வேற விஷயம். பட் அந்த படம் வந்து ஒரு நல்ல படம்னு விமர்சனம் பண்ணவங்களும் இருக்காங்க. அது பெரிய அளவுல வசூல் சாதனை எல்லாம் பண்ணல, பட் ஒரு ஃபீல் குட் படம், ஒரு நல்ல படம்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த பாடல் பெருமளவு உதவியது, கமலஹாசனோட குரல். இப்ப 2 பேரும் சேர்ந்து பண்ண போறப்ப கமல் இதுல வந்து ஒரு விக்ரமாவே தான் வருவாரு. பெரிய ரொம்ப நேரம் வர்ற மாதிரி இருக்காது, ஒரு சின்னதா வர்ற மாதிரி தான் இருக்கும். அது அந்த படத்துக்கு உதவியா இருக்கும். ஏன்னா எல்சிஓ நகர்த்தி கொண்டு போகணும்ல. இந்த படம் வெற்றி பெறணும். இதுக்கப்புறம் ரோலக்ஸை வச்சு தனியா ஒரு படம் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இது நமக்கு விக்ரம் அடுத்த பார்ட் வரணும். அதுக்கு வந்து மற்றவங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணணுமோ அதை கமல் சார் பண்ணுவார். ஜிவி பிரகாஷ் முதல் முறையாக அவரோட பேர் வந்து ப்ரொடியூசர் அப்படின்னு டைட்டில் வரப்போகுது. கிங்ஸ்டன் படத்துக்காக அவர் நடிச்சிருக்கிற படங்கள்லயே மிகப்பெரிய பொருட்செலவு, கப்பல்ல நடக்கக்கூடிய ஒரு கதை, கப்பல்ல நடக்கக்கூடிய ஒரு ஹாரர் கதையா அது வருது. இது சம்பந்தமாக ஆனந்த விகடனுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன சொன்னார்னா, முறையா நான் வந்து ப்ரொடியூசரா வர்றேன், என் பேர் டைட்டில் வரப்போகுது, இதை வந்து நான் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துல பண்ணல, ஒரு பேஷனோட தான் பண்றேன். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இந்த படத்தை எப்படி பொசிஷன் பண்ண போறோம், எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க போறோம், இந்த படத்தின் மூலமா என்ன வருதோ அது வந்து அப் டு த ஆடியன்ஸ், அவங்க தான் முடிவு பண்ணணும். அது எதா இருந்தாலும் ஓகே, பட் நான் ஒரு பேஷனோட தான் பண்றேன் அப்படின்னு உடனே அந்த கேள்வி கேட்கக்கூடிய அந்த நிருபர் கேட்டாரு, சினிமால சம்பாதிக்கிறத சினிமாலேயே போடுறவங்களை வந்து சினிமா கைவிடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாரு. உடனே வந்து எனக்கு கமல் சார் சம்பாதிக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அவருடைய படங்கள் ஜெயிக்கிறப்ப பயங்கர சந்தோஷமா இருக்கும், ஏன்னா அவர் படம் வெற்றி பெற்றால் திரும்ப சினிமால தான் போடுவாரு. அதே மாதிரி நானும் அந்த மாதிரி தான், நான் வந்து பெருசா சம்பாதிக்கணும், இதுல பயங்கர லாபம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட நான் பண்ணல அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னாரு. அதாவது சினிமால சம்பாதிக்கணும், இப்போ சினிமால சம்பாதிக்கிறது சினிமால போடணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ள உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை அப்படி சினிமால சம்பாதிக்கிறத சினிமால போடுறவங்கனாலே இம்மீடியட்டா கமல் சார் பேரை தான் அவர் சொன்னார். அதாவது நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, நிறைய நடிகர்கள் வந்து சொந்த படம் எடுக்க வேண்டாம், அது அவங்களோட பாலிசியா இருக்கலாம், அது கரெக்டா கூட இருக்கலாம். எதுக்கு ரிஸ்க், சொந்த படம் எடுத்து பிரச்சனையில மாட்டிக்க வேண்டாம். இப்ப ரஜினிகாந்த் வந்து அவர்கிட்ட வர்ற நடிகர்கள் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா சொந்த படம் எடுக்காதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாரு. அதே மாதிரி ஒரு படம் நீங்க நடிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே அடுத்த படம் 1-2 படம் கையில வச்சுக்கோங்க, அப்பதான் இந்த படம் ஓடலைன்னா கூட உங்களுக்கு ஒரு இது இருக்கு, பயம் இருக்காது, ஒரு இன்செக்யூரிட்டி இருக்காது அப்படின்லாம் சொல்லுவாராம். நாகேஷுமே ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்காத, நான் ஆரம்பிச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு. கண்ணதாசன் வாலிட்ட சொல்லியிருக்காரு, 2 விஷயம் நீ பண்ணாத, சொந்த படம் எடுக்காத, அரசியல் கட்சியில சேராத அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொந்த படம் எடுத்துதான் கண்ணதாசன் மிகப்பெரிய கடங்காரனாகி ரொம்ப கஷ்டப்பட்டார் அவர் லைஃப்ல. சொந்த படம் எடுத்து கவலை இல்லாத மனிதன் அப்படின்னு ஒரு படம், இன்னும் 2-3 படங்கள் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டார். அதே மாதிரி அரசியல் கட்சியில சேர்ந்தும் அவருக்கு வந்து நிம்மதி இல்லாம போச்சு. அதை 2மே கவிஞர் வாலி பண்ணல. பட் கமல் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு என்ன நடந்ததோ அது எனக்கு நடக்கணும்னு அவசியம் இல்லை, நான் ஜெயிக்கலாம் இல்லையா தயாரிப்பாளரா அப்படின்னு சொல்லி அவர் பண்ணாரு. அவர் ஜெயிக்கவும் செஞ்சாரு. 50 படங்களுக்கு மேல தயாரித்து வெற்றிகரமா விக்ரம் நம்ம ராஜ்கமலை நடத்திக்கிட்டு இருக்காரு.